விஜய் இன்னொரு உருப்படியான விஷயத்தையும் சொல்றாங்க. பெரியார் பெயருக்கு பின்னாடி சாதி போட்டிருக்கிறத வன்மையா கண்டிச்சிருக்காரு. அது அவங்க செய்யற அது அரசியல். அதை நம்ம இது அவரை வந்து இல்ல நீங்க பிஜேபி பி டீம்ன்றீங்கல்ல, அவர் பாருங்க வன்மையா கண்டிக்கிறாரு. அதான் இப்படி சொல்லிதான் அவர் இல்லன்றதுக்காக நீங்க அவர் தான் சார் சொன்னாரு. இல்லன்னு சொன்னீங்கன்னா நாங்க ஏத்துக்கிட்டு போறோங்க. எங்களுக்கு நாங்க வந்து மக்கள் நம்புறாங்களான்னு பாத்துங்க, அவ்வளவுதான். நீங்க அதை பிரச்சாரம் பண்ணுங்க. அவர் பிடிஎம் இல்லைன்னு நீங்க பிரச்சாரம் பண்ணுங்க. நம்புறோம், நம்பிட்டியா? எங்களுக்கு என்ன போகுது? நாங்க சொல்லிட்டு அவர் என்னத்தினால அரசியலுக்கு வந்தாருன்னு நாங்க சொல்லிட்டோம். புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுங்க, இல்லை நாம உங்க பேச்சை கட்டி நம்புறோம்னு நம்பிட்டு போங்க, என் பேச்சை கேட்கணும்னு நம்பிட்டு போங்க. மக்கள் ஒன்றும் முட்டாள்கள் அல்ல. அவங்களுக்கு தெரியும் யாரை நம்பணும், தெரியும் யாரை நம்பக்கூடாது தெரியும். இப்படி சொல்வதன் மூலமா அவரை வந்து அப்படியே கொண்டு போய் வெளியே விட்டுற முடியாது. எல்லாம் கொள்ளை அடிக்கிறாங்க. கொள்ளை அடிக்கிறவங்களுக்கு ஓட்டு போனாலும் உங்க போட வேணாம்னு உங்க அப்பா அம்மாட்ட சொல்லுங்க. கரெக்ட். அதுல இவர் இருக்காருன்றதான் கேள்வி. சரி, இவர் என்ன ஆட்சிக்கே வரல. 150 கோடி ரூபாய் ஒரு படத்துக்கு வாங்கினதா நீங்க சொன்னீங்க. அவர் உழைச்சதுக்கு அவர் சம்பளம் வாங்குறாரு சார். நாங்க சொல்லி முடிக்கிறோம். அப்போ கொஞ்சம் பொறுமையா இருக்கல. ஏன் இப்படி பதறீங்க, துடிக்கிறீங்க? நேத்து அப்படித்தான் ஒரு ஆளுக்கு துடிச்சாரு. டாக்ஸ் கட்டினியா? கட்டலன்னா பிடிச்சிருப்பாங்கல்ல. அவர் வந்ததே அரசியலுக்கு வந்தது அதனாலதான். டாக்ஸ் கட்டினதுக்கான சர்டிபிகேட்டை காட்டு. இன்னைக்கு வந்து வருமான வரி அழகாக கேட்டிருக்கேன். உழைப்புக்கு எனக்கு கொடுத்த பணத்துக்கு நான் டாக்ஸ் கட்டி நான் மக்களுக்கு சேவை செய்கிறேன். காட்டு. நம்புறேன். 150 கோடி என்ன பண்ண நீ அந்த பணத்தை? அந்த 150 கோடி உனக்கு கொடுக்குற அளவுக்கு அந்த ப்ரொடியூசர்கிட்ட எப்படி காசு வந்ததுன்னு கேட்டியா நீ? ஒரு ஆளுக்கு 150 கோடி கொடுத்துருக்காரு. அந்த ப்ரொடக்ஷன் எவ்வளோ ஆயிருக்கு? 1000 கோடி ஆயிரும். அந்த 1000 கோடி அந்த ப்ரொடியூசருக்கு எப்படி வந்துன்னு கேட்டியா? ஊழல் பணத்தில் எடுக்கும் படத்தில் நான் நடிக்க மாட்டேன்னு வந்தியா நீ? சொல்லுங்க. உனக்கே 150 கோடி கொடுக்குறாருன்னா பட தயாரிப்புக்கு எவ்வளவு ஆயிருக்கும்? அந்த பணம் இருக்கு. அந்த பணம் அவருக்கு எப்படி வந்தது? அந்த வருமானம் அவருக்கு எப்படி வந்தது? அதை சொல்லுங்க. அதுதான் கேள்வி. பணத்தை கொட்டி கொட்டி கொடுப்பார்கள். எஸ், கொடுப்பாங்க. கொடுத்தா தான் ஓட்டு போடுவாங்க.